நான் உங்கள் கௌரி. நிம்மதி நிம்மதி எங்கே போய் தேடுவோம்? ஐயோ, அவங்க நம்மளை விட்டு முன்னேறிட்டாங்களே, இவங்க நம்மளை விட்டு முன்னேறிட்டாங்களே, நம்ம மட்டும் அப்படியே இருக்கமே அப்படின்னு வருந்துதிங்களா? கண்டிப்பாக. இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே எல்லோரும் வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. கம்பேரிசன், நம்மளை நாமே கம்பேர் பண்ணிக்கிடுதோம். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நமக்கான சூழ்நிலையும் வித்தியாசப்படுத்தியிருப்பார். அதனால் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் கிடைக்கும். நமக்கானது நமக்கு இடத்துல கிடைக்காம எங்கே போகுது? அவங்களுக்கானது சீக்கிரம் கிடச்சிட்டு நமக்கானது வந்துகிட்டே இருக்குது. நம்பிக்கையோடு இருப்போம். ஒரு நம்பிக்கை தான் நம்ம உயிரை ஒவ்வொரு நாளும் கொண்டு போயிட்டுருக்கு. அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இறந்து போயிடுவோம். அப்படி தானே? உண்மை தானே? அதனால் நம்பிக்கையோடு இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கானது நமக்கு அடையும். அதை இந்த யூனிவர்ஸ் நமக்கு தரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காண்டி உழைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு கடை வைக்க போகிறோம். அந்த கடை வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணணும். அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே பொருட்களை வாங்கக்கூடிய இடங்களை விசாரித்து நம்ம அதை குறித்து வைத்து கொள்ளணும். அப்படி தானே? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பே போகலாம். இப்போயே நடக்கணும், இப்போயே பணம் வரணும், இப்போயே ப்ராஃபிட் வரணும். எப்படி வரும்? நம்ம போட்ட பணத்தை எடுக்க 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆயிரும். கண்டிப்பாகத்தானே? அதே போல் தான் வெற்றிகள் எடுக்க நேரம் ஆனாலும் வெற்றிகள் கண்டிப்பாக நம்ம அடையும். அதனால் பொறுமையாக இருங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க, பொறுமை கடலினும் பெரியதுன்னு. அதனால் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்கள் நல்லவங்களா, அதாவது சொல்லுவாங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அதுக்குன்னு நம்ம நல்லது செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. நம்மளோட மனப்பான்மை அது கிடையாதுல்ல. நம்மளை யாரை பார்த்தாலும் கஷ்டப்படுறவங்களும் ஐயோ நான் கஷ்டப்படுதாங்களே நம்ம கை தானாக போய் அவங்களுக்கு உதவி செய்யும். அந்த நல்ல குணத்தை நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு நல்லது வருது கெட்டது வருது அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன ஒரு உதவி செய்யும்போது நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷப்படுதோம். இதே மாதிரி தான் நான் கூட கார் ஓட்டும்போது ஐயோ ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு இது சின்ன சின்ன ஒரு நம்மளை பாராட்டி கொடுத்துக்கணும், தட்டி கொடுத்துக்கணும். யார் தட்டி கொடுப்பா இந்த காலத்தில்? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட வளர்ந்துட்டா ஐயோ இவன் வளர்ந்துட்டாளே, நம்மளை விட்டு வளர்ந்துட்டாளே, நம்மளை விட்டு உருப்பிட்டாளே, அப்படி தான் சொல்கிறாங்க. நம்மளை என்னைக்காச்சும் மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் அப்படி யாரும் இல்லை. நம்மளை நம்ம தான் தட்டி கொடுத்துருக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில் கூட நம்ம எப்படி சர்வே பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கடந்து தானே வந்திருப்போம். எவ்வளோ நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோ கடினமான பாதைகள் நம்ம கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஈஸியாக கடந்து போயிடலாம். அந்த கஷ்டத்தையே தாண்டி வந்துட்டோம். இதை நம்மளால் முடியாதா? அப்போ நம்மளால் முடியாட்டி யாரால் முடியும்? கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நம்ம உடம்புல நிறைய செல்கள் இறக்குதான். அது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுறதுனால புது செல்கள் புத்துணர்ச்சியாக வருதான். சந்தோஷப்பட்டு சிரிச்சு பாருங்கள், இப்படி முகம் பளிச்சுன்னு இருக்கும். சோகமாக இருந்து பாருங்கள், முகம் என்ன இன்றைக்கும் ஃபேஸில் ஒரு பளிச்சை காணும், அதாவது பிரைட்னஸை காணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஆனால்